சத்தமே இல்லாம சைலண்ட்டா ஒருத்தன் நின்னுட்டு இருக்கான் பாருங்க. அவன் தான் இன்னைக்கு ஒரு பெரிய வேலைய பார்த்து விட்டான். அழகா கிளாஸ் பாட்டில்ல சால்ட் கொட்டி வச்சிருந்தேன். அத தூக்கி போடுறான்னு தூக்கி போட்டு உடைச்சுட்டான். அது சிலு சிலான்னு நொறுங்கி போயிருச்சு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. பார்க்க பாவமா இருந்தானா, எதுவுமே சொல்லல. சைலண்ட்டா அவன் பாட்டுக்கு நின்னுட்டு இருந்தான். அத அப்படியே அழகா ஒரு துணியில வச்சு கட்டி டஸ்ட்பின்ல போட்டாச்சு. ஏன்னா யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கணும் இல்லையா? அதனால. அப்படியே எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்மளும் போய் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வந்தாச்சு. ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வந்ததும் அழகா ஒரு கிளட்ச போட்டு விட்டுட்டு நம்ம வேலைய பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 2 நாளா ட்ரெஸ் வாஷ் பண்ணாம அப்படியே இருந்துச்சு. துணியெல்லாம் மிஷின்ல போட்டு விட்டுட்டேன். ஒரு ரவுண்ட் போட்டு விட்டுட்டு, நெக்ஸ்ட் ரவுண்ட் போடுறதுக்கும் துணி இருந்துச்சு. சரி ஓடிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மிஷின்ல போட்டு விட்டுட்டு, தம்பிங்க கேக் கேட்டிருந்தானுங்க 2 நாளைக்கு முன்னாடியே. அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களும் கேட்டிருந்தாங்க. சரி இன்னைக்கு ரெடி பண்ணி குடுப்போம்ன்னு சொல்லிட்டு, அந்த வேலைய தான் பார்த்துட்டு இருந்தேன். கேக் இன்னைக்கு எப்பயும் மாரி இல்லாம ரொம்ப சூப்பரா வந்திருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. என்ன ஒரு மன கஷ்டம்னா, பாப்பா ஊருக்கு வந்திருந்தப்போ கேட்டிருந்தாங்க கேக் வேணுமா அப்படின்னு. நான் ரெடி பண்ணி தரேன், ரெடி பண்ணி தரேன்னு சொல்லி சுத்தமா மறந்துட்டேன். அவங்க ஊருக்கு போனதுக்கு அப்புறமா கேட்குறாங்க, எனக்கு கேக் செஞ்சு தரேன்னு சொல்லி ஏமாத்திட்டீங்களம்மா அப்படின்னு சொல்லி. அது எனக்கு ஒரு மாரி கில்ட்டியாவே இருக்கு. ஊருக்கு போனா கண்டிப்பா கேக் செஞ்சு எடுத்துட்டு போய் குடுத்துறணும் அப்படின்ற ஒரு இதுல இருக்கேன். இப்ப நான் கேக் செய்யும்போது எனக்கு அதான் கஷ்டமா இருந்துச்சு. பாப்பா விட்டுட்டு சாப்பிடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு. கேக் ரெடி பண்ணதுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க. அப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் குடுத்துட்டு நாங்கலாம் அப்படியே சாப்பிட்டோம். புடிச்சத லைக் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு வீடியோல பார்க்கலாம்.